ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2019 ரிலீஸ் ஆன ஜூரர் 8 என்ற ஒரு மிக பிரமாதமான கொரியன் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு படத்தை தாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். ஏன்னு வைங்களேன், ஒரே படத்துல கிரைம், த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன், சென்டிமெண்ட், ஃபீல் குட் எல்லாத்துக்கும் மேல நம்ம எதிர்பார்க்கிற ட்விஸ்ட்னு அனைத்துமே கலந்த கலவை தாங்க இந்த படம். அதுவும் 2008 கொரியாவில் நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி தான் படம் எடுத்திருக்காங்க. படத்தோட கதையை கேளுங்களேன். கொரியாவில் 2008 முன்னால வரைக்கும் ஒரு கைதி கேஸ் வாங்கிட்டு கோர்ட்டுக்கு வரானா, ஜட்ஜே அந்த கேஸை என்ன ஏதுன்னு விசாரிச்சு கைதிக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துருவாங்க. ஆனா முதல் முறையா 2008 கைதிக்கு தண்டனை கொடுக்கறப்போ அது ஜட்ஜ் மட்டும் சொன்னா பத்தாது, அதுல பொதுமக்களோட ஒப்பீனியனும் வேணும். கேஸ் எந்த மாதிரி நடக்குது, அதுல இருக்க எவிடன்ஸ் எல்லாம் இவங்க நேர்லயே உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இவங்களோட ஐடியாவை சொல்லணும்ன்றதுக்காக கவர்மெண்ட் பொதுமக்கள்ல இருந்து 8 பேரை ஜூரிஸா செலக்ட் பண்ணி கோர்ட்ல உட்கார வைக்கிறாங்க. எல்லா கும்பல்லையும் ஊம குசும்பின்னு ஒருத்தன் இருக்கான்ல, அதே மாதிரி செலக்ட் பண்ண 8 பேர்லயும் ஒருத்தன் இருக்கான். அவன் பண்ண கிறுக்குத்தனத்தினால சிம்பிளா முடிய வேண்டிய கேஸ் எங்கெங்கயோ டிராவல் ஆகி கடைசியில ஜூரிஸான இந்த 8 பேரும் சட்டத்தை கையில் எடுத்து அந்த கேஸை சொந்தமா இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இன்வெஸ்டிகேஷனோட ரிசல்ட் என்னன்றத யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டோட சொல்றது தான் படத்தோட கதை. வாங்களேன், 8 பேர் சேர்ந்து ஹிட் ஆக்கின கதைய படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா கொரியா மட்டும் இல்லாம வேற கண்ட்ரியை சேர்ந்த ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டமும் கோர்ட் வாசல்ல இருந்து கிளம்புற ஒரு கார் மேல ஈ மாதிரி மொச்சிட்டு இருக்கானுங்க. காருக்குள்ள ஒரு கண்ணாடிக்காரர் பயங்கர டென்ஷனா உட்கார்ந்திருக்காரு. இவர் ஏன் அவ்வளவு டென்ஷனா இருக்காரு, ரிப்போர்ட்டர்ஸ் ஏன் காரை சுத்து போட்டிருக்காங்க அப்படின்ற எதுவுமே இப்ப நமக்கு தெரியல. இதோட இங்க சீனை கட் பண்ணா 2008 கொரியாவுல சியோல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு கோர்ட்டை காட்டுறாங்க. அங்க ஒரு லேடி ஜட்ஜ் அவங்க பேக்கோட நடந்து வந்துட்டு இருக்க. அப்ப ஜட்ஜி கிட்ட வந்து இவங்களோட அசிஸ்டன்ட், கொடுங்க மேடம் நான் பேக்க வாங்கிக்கிறேன்னு அவங்கள்ட்ட இருந்து பேக்க வாங்கிட்டு இவன் கோர்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். அந்த பக்கம் எப்படா ஜட்ஜ் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டமும் பேக் எடுத்துட்டு வர இந்த அசிஸ்டன்ட் ஜட்ஜ்னு நினைச்சுக்கிறானுங்க. பட் உண்மையான ஜட்ஜ் வேற வழியில கோர்ட்டுக்குள்ள போக கோர்ட்ல டெய்லியும் தான் கேஸ் நடக்குது. ஆனா இன்னைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்குன்னு நம்ம யோசிச்சா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்ன மாதிரி தான், இது வரைக்கும் ஜட்ஜ் மட்டும் தான் எல்லா கேஸையும் விசாரிச்சு தண்டனை கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முதல் முறையா ஒரு கொலை கேஸ் ட்ரையலுக்கு வருது. அதுல ஜட்ஜ் மட்டும் இல்லாம கொடுக்க போற தண்டனையில பொதுமக்களோட கருத்தும் வேணும்ன்றதுக்காக பொதுமக்கள்ல இருந்து 8 பேரை ஜூரிஸா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஜூரிஸ்ன்ற வழக்கம் அமெரிக்காவில எல்லாம் எப்பல இருந்தே இருக்கிற ஒண்ணுதான். இன்னைக்கு தான் முதல் முறையா கொரியாவுல கொண்டு வந்திருக்காங்க. நம்மளே நிறைய படத்துல ஜூரிஸ்னா யாரு, அவங்களோட வேலை என்னன்றத சொல்லிருப்போம். உங்களுக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். அரசாங்கத்தால செலக்ட் பண்ணப்படுற பர்டிகுலரான ஆளுங்க கேஸோட ட்ரையல் நடக்கிறப்போ இவங்களும் கோர்ட்லயே உட்கார்ந்து அது என்ன மாதிரியான கேஸ், கேஸ்ல சாட்சிகள்லாம் என்னென்ன சொல்றாங்க, அதோட குற்றம் சுமத்தப்பட்டவனுக்கு எதிரா இருக்கிற எவிடன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் இவங்க ஆராய்ஞ்சு பார்த்துட்டு கைதி மேல சுமத்தப்பட்ட குற்றம் உண்மையா பொய்யா, அப்படி உண்மையா இருந்தா அவனுக்கு என்ன மாதிரி எவ்வளவு நாள் தண்டனை கொடுக்கலாம்ன்ற அட்வைஸ் இவங்க ஜட்ஜுக்கு கொடுப்பாங்க. அதுதான் ஜூரிஸோட வேலை. இத கேட்கறதுக்கு நமக்கு என்னமோ நல்லா இருந்தாலும் அந்த பக்கம் கோர்ட்ல உயர் பதவியில இருக்கவங்களுக்கு கொஞ்சம் காண்டாதான் இருக்கு. ஏன்னா சட்டத்தை பத்தி ஒரு இழவும் தெரியாத பொதுமக்கள் 8 பேரை கூட்டிட்டு வந்து கோர்ட்ல உட்கார வச்சு அவங்க எதுவும் குட்டியை குழப்பிட்டாங்கன்னா உலகமே இந்த கேஸை உத்து கவனிச்சிட்டு இருக்கு. ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா இவங்களோட மான மரியாதை எல்லாம் போயிடும். சோ நம்ம ஓப்பனிங்லயே காருக்குள்ள ஒரு கண்ணாடிக்காரரை பார்த்தோம்ல, அவர் தான் இப்ப நம்ம பார்த்த லேடி ஜட்ஜோட ஹெட். இவர் உள்ள வந்த ஜட்ஜி கிட்ட பேசிக்கிட்டு 2 பேருமா சேர்ந்து இவங்களோட சீஃப் கிட்ட போறாங்க. அவருக்கும் அதே பயம் தான். இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கொலை கேஸ்ல குற்றம் சுமத்தப்பட்ட கொலைகாரனே நான் தான் அந்த கொலையை பண்ணன்னு ஒத்துக்கிட்டான். சோ கோர்ட்ல ஜூரிஸா பொம்மை மாதிரி உட்கார வச்சு லேடி ஜட்ஜே குற்றவாளிக்கு தண்டனையை கொடுத்துட்டா வேலை சிம்பிளா முடிஞ்சிரும்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இது எப்படி போய் முடிய போதோ யாருக்கும் தெரியல. சீஃப் லேடி ஜட்ஜி கிட்ட எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா பண்ணுமான்னு சொல்லி முடிச்ச அடுத்த சீன்லயே இன்னைக்கு தான் அந்த கேஸோட ட்ரையல் கோர்ட்டுக்கு வரப்போகுது. ஜூரிஸா செலக்ட் பண்ண 8 பேர்ல 7 பேர் வந்துடுறாங்க. அந்த 8வது ஜூரியை மட்டும் காணோம். இவன் இல்லாம கேஸ நடத்தவும் முடியாது, கேஸுக்கு டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் வரலன்னு புதுசா ஒரு ஆளையும் பிடிக்க முடியாது. சோ எங்கடா அந்த விளங்காமண்டி, அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்கடா அப்படின்னு ஜட்ஜி அவங்களோட 2 அசிஸ்டன்ட்டுக்கும் ஆர்டர் போடவே அப்படியே இந்த பக்கம் அந்த 8வது ஜூரியை காட்டுறாங்க. அவன் தாங்க படத்தோட ஹீரோ. ஹீரோவுக்கு பிசினஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. பிசினஸுக்கு பணம் வேணும்னு லோன் கேட்டு ஹீரோ எத்தனையோ பேங்க் வாசலுக்கு ஏறி இறங்கிட்டாரு. ஆனா இது வரைக்கும் யாரும் லோன் தந்த பாடு இல்ல. ஹீரோ ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் டிவைஸை உருவாக்கி இருக்காரு. யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா அந்த டிவைஸ்ல இருக்க பட்டன் அழுத்தினா போதும், என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற ஒரு குரல் ரொம்ப சத்தமா கேட்கும். இந்த டிவைஸை தான் இன்னும் பெருசா தயாரிச்சு பிசினஸ் பண்ண போறேன்னு ஹீரோ எல்லா இடத்துலயும் லோன் கேக்குறாரு. ஆனா ஹீரோவையும் இந்த டிவைஸையும் நம்பி யாருமே லோன் தர மாட்டாங்க. இன்னைக்கும் ஹீரோ ஒரு பேங்க்ல போய் இந்த டிவைஸை காட்டி லோன் கேட்டுட்டு இருக்க. இதெல்லாம் பழைய ட்ரெண்டுப்பா. இத வச்சு லோன் கேட்டா யாரு தருவா? எங்க பேங்க்ல சத்தியமா தர மாட்டாங்க. நீ வேணும்னா வேற பேங்க்ல போய் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு பேங்க்ல வேலை செய்யறவர் சொன்னதும் ஹீரோ அந்த டிவைஸை வச்சு ஒரு அகாஜுகாவை காட்ட, எப்பா எப்பா ரசா நல்லா கோடை காலத்துல வந்த காடை குஞ்சு மாதிரி இருந்துகிட்டு நீ ஏன் ஜோலியை முடிச்சிருவ போலியே, உனக்கு என்ன இப்போ லோன் தானே வேணும், உனக்காக நானே அப்ளை பண்ற ராசா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு வேலை செய்யறவரு புலம்பிட்டு இருக்காரு. இதே சமயத்துல ஹீரோவுக்கு கோர்ட்ல இருந்த கால் வர அடுத்த சீன்ல ஹீரோ கோர்ட்ல லேடி ஜட்ஜுக்கு முன்னால வந்து உட்கார்றாரு. முதல்ல கரெக்ட் டைமுக்கு வரலன்றதுனால ஹீரோவுக்கு $2000 ஃபைன் போட்டுறாங்க. இது 2000மா? நானே துண்டு பிடிக்கு பிச்சை எடுக்காத குறையா சுத்திட்டு இருக்கேன், என்கிட்ட 2000மா? சரி நடத்துங்க அடுத்து அப்படின்னு ஹீரோ ஆஃப் ஆக ஹீரோ ஒரு முக்கியமான
தான் கொலைகேசோட ட்ரையல்ல ஜூரியா போய் உட்கார போறாரு. ஹீரோவுக்கு சட்டத்தை பத்தி பெருசா எதுவும் தெரியலனாலும் அட்லீஸ்ட் பேசிக்கான சில விஷயங்களாச்சும் தெரிஞ்சாகணும்ல. சோ அது சம்பந்தமா ஜட்ஜ் ஹீரோ கிட்ட சில கேள்விகளை கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஹீரோ திருத்திருந்தா முடிச்சிட்டு இருக்காரு. இவனை வச்சு வழக்கு நடத்தினா வழக்கு வசந்தமா போகும் போலயேன்னு காண்டான ஜட்ஜ் ஹீரோ கிட்ட கடைசியா ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஏன்பா இந்த சட்ட திட்டம் எதுக்கு இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னு இவங்க கேட்க, வேற எதுக்குங்க, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தான் சட்டம் இப்படின்னு ஹீரோ சொன்னதும், அங்கதான்ப்பா நீ தப்பு பண்ற, குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக மட்டும் சட்டம் இல்ல. முதல்ல ஒருத்தவங்களை குற்றவாளின்னு நம்ம எதை வச்சு சொல்றோம், அவங்களுக்கு எதிராக இருக்க எவிடன்ஸ் வச்சுதானே. ஒருவேளை அந்த எவிடன்ஸே தப்பா இருந்தா நம்ம குற்றம் பண்ணாத ஒரு நிரபராதிக்கு தண்டனையை கொடுத்துருவோம். சோ சட்டம் குற்றவாளிகளுக்கு தண்டனையை கொடுக்கறது இல்ல, எந்த ஒரு நிரபராதியும் குற்றவாளியா மாறிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் சட்டம் இருக்கு. அடுத்து செலக்ட் ஆன 8 ஜூரிஸ்க்கும் 1, 2, 3 நம்பரை அவங்களோட நெஞ்சில மாட்ட இதுல ஹீரோவுக்கு 8வது நம்பரை கொடுக்கறாங்க. செலக்ட் ஆன 8 ஜூரிஸையும் லைனா நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துட்டு இதுக்கப்புறம் மர்டர் கேஸோட ட்ரையல் கோர்ட்ல ஆரம்பிக்க போகுது. இன்றைய நாள் கொரியன் வரலாற்றிலேயே மிக மிக முக்கியமான நாள் அப்படின்றத ஜட்ஜ் சொல்லிட்டு வெளியே நின்னுட்டு இருந்த 8 ஜூரிஸையும் உள்ள கூப்பிட அண்ணனட போட்டு ஸ்லோ மோஷன்ல 8 பேரும் உள்ள வந்து கோர்ட்ல உட்கார்றாங்க. கேஸும் ஆரம்பிக்குது. இந்த கேஸ்ல எவன கொலைகாரன்னு சொல்றாங்களோ அவன் பேரை நம்ம கல்பிரிட்னு வச்சுப்போம். கல்பிரிட்டும் அதே கோர்ட்ல தான் உட்கார்ந்திருக்கான். இவனுக்கு எதிரா வாதாட போற அரசு தரப்பு வழக்கறிஞர் அவங்க ஒரு லேடி, அவங்க பேரை நம்ம ப்ராசிக்யூட்டர்னு வச்சுப்போமே. முதல்ல ப்ராசிக்யூட்டர் எழுந்திருச்சு அவங்களோட வாதத்தை ஆரம்பிக்கிறாங்க. 2008 ஜூலை 29 நைட் அன்னைக்கு கோர்ட்ல கல்பிரிட்னு ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான்ல, இவனோட சொந்த அம்மாவையே தலையில சுத்தியால் அடிச்சு கொலை பண்ணிட்டு அடுத்து வெளியே இருக்கவங்களுக்கு இந்த கொலையை ஆக்சிடென்டா காட்டணும்ன்றதுக்காக இவன் தங்கி இருக்க அபார்ட்மெண்டோட 9வது மாடியில இருந்து அவங்களை கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்கான். சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அபார்ட்மெண்டோட படிக்கட்டுல மயங்க விழுந்து கிடந்த இவனை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த 3 நாள் இவன் எழுந்திருக்கவே இல்ல. இவனுக்கு 3 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து 4வது நாள் கல்பிரிட் கண்ணு முழிச்சதும் போலீஸ்காரங்க இவனை விசாரிச்சு அதை வீடியோவாகவும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ இப்ப கோர்ட்ல ஓடிட்டு இருக்க. அதுல போலீஸ்காரங்க கல்பிரிட் கிட்ட கேக்குறாங்க, டேய் தம்பி, நீ தானே அவங்க அம்மாவை கொலை பண்ண, இல்ல அவங்களே தவறுதலா ஆக்சிடென்டலா கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்களா இப்படின்னு 2 கேள்வியை இவங்க கேட்டா கல்பிரிட் எதுக்கு பதில் சொல்றான்னு தெரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஆமான்ற மாதிரி தலையாடுறான். சோ இத வச்சு இவன் பண்ண கொலையை இவனே கன்ஃபஸ் பண்ணிட்டான்னு போலீஸ் முடிவெடுத்துட்டாங்க. இப்படி ப்ராசிக்யூட்டர் அவங்க தரப்பு வாதத்தை முடிச்சதும் அதுக்கப்புறம் கல்பிரிட்டுக்கு ஆதரவா வாதாட ஒரு வக்கீல் இருப்பாங்கல்ல, கல்பிரிட் கொலையே பண்ணிருந்தாலும் தலையெழுத்து நம்ம கிளைண்டா போயிட்டான், அவனுக்கு கொடுக்க போற தண்டனையவாச்சு குறைவா கொடுத்தாகணுமே அப்படின்னு இந்த வக்கீல் வாதாடிட்டு இருக்காரு. கல்பிரிட்டோட பாதி மூஞ்சி எரிஞ்ச நிலைமையில இருக்கு. இதுக்கு காரணம் இவனோட அம்மா தான். கல்பிரிட் சின்ன வயசா இருக்கிறப்போ இவனோட அம்மா வேலைக்கு போறேன்னு சொல்லி இவனை வீட்லயே வச்சு கதவு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப வீட்ல ஏற்பட்ட ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னால தான் கல்பிரிட்டோட பாதி மூஞ்சி எரிஞ்சு போச்சு. அப்பையில இருந்து இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இவனால ஸ்கூலுக்கும் போக முடியல, எங்க போனாலும் எவனும் வேலையும் தர மாட்டான். ஆக இதனாலேயே கல்பிரிட்டுக்கு அவன் அம்மா மேல ஒரு கோபம். பல நாளா இருந்த இந்த கோபத்தினால இப்ப ஜூலை 29ஆம் தேதி இவனுக்கும் இவன் அம்மாவுக்கும் நடந்த சண்டையில கல்பிரிட் அவன் அம்மாவை சும்மா தள்ளி விட்டு இருக்கான். அவங்க மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்கன்னு கல்பிரிட் தரப்பு வக்கீல் அவரோட வாதத்தை முன்வைக்கிறாரு. ஆனா லேடி ஜட்ஜி இந்த வாதத்தை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஐயா, கல்பிரிட் வீட்டு பால்கனி சவரோட ஹைட் 120 சென்டிமீட்டர், கல்பிரிட் அம்மாவோட ஹைட் 150 சென்டிமீட்டர். அவங்க அந்த செவுத்துக்கு பக்கத்துல போய் நின்னாங்கன்னா செவுரு அவங்க நெஞ்சுக்கு நேரா இருக்கும். அப்படி இருக்கப்போ கல்பிரிட் அவன் அம்மாவை சும்மா தள்ளியே விட்டு இருந்தாலும் இவங்க செவுத்துல தான் போய் அடிச்சிருப்பாங்க, தவறி கீழே விழுந்திருக்க மாட்டாங்க. அதையும் மீறி கீழே விழுந்திருக்காங்கன்னா போர்ஸா தள்ளி விட்டு இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். சோ நீங்க சொன்ன மாதிரி இந்த கொலை ஆக்சிடென்டா நடந்த மாதிரி எனக்கு தெரியல இப்படின்னு ஜட்ஜி அந்த வக்கீல் சொல்றதை ஏத்துக்கல. அதுக்கப்புறம் எழுந்திருச்ச ப்ராசிக்யூட்டர் கல்பிரிட் இந்த சுத்தியால தான் அவன் அம்மாவோட தலையில அடிச்சு அவங்கள கொலை பண்ணிருக்கான்னு ஒரு சுத்தியால எல்லாரும் முன்னாலையும் எடுத்து காட்டிட்டு இருக்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. கல்பிரிட் அவன் அம்மாவோட தலையில சுத்தியால அடிச்சு கொலை பண்ணதும் அவங்கள 9வது மாடியில இருந்து கீழே தூக்கி போட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் செம்ம மழை, வெளியே செம்ம இடி. இதுக்கு நடுவுல கல்பிரிட் பில்டிங்க்கு ஆப்போசிட் பில்டிங்ல 6வது மாடியில இருந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு, நல்லா பாதி வந்த பருப்பு சாதம் மாதிரி இருக்கால கல்பிரிட், அவனோட அம்மாவை 9வது மாடியில இருந்து கீழே தூக்கி போட்டிருக்கிறத பாத்திருக்காரு. இவருக்கு கல்பிரிட்டோட மூஞ்சி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதோட கல்பிரிட் அவன் அம்மாவை கீழே போட்டான் இல்லையா, கீழே விழுந்தவங்களோட உடம்புல எந்த அசைவுமே இல்ல. ஒரு பொம்மையை கீழே தூக்கி போட்டா அது எப்படி வந்து விழும், அதே மாதிரி அவங்க கீழே வந்து விழுந்திருக்காங்க. சோ இதுல இருந்தே கல்பிரிட் அவன் அம்மாவை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் கீழே போட்டிருக்கான்றது தெளிவா தெரியுது இல்ல. கூடவே கல்பிரிட் அவன் கையில போட்டிருந்த கிளவுஸும் இவன் அம்மாவோட சேர்ந்து வந்து கீழே விழுந்திருக்கு. இத சொல்லி முடிச்ச வக்கீல் கூடவே அந்த செக்யூரிட்டி கார்டையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதையே தான் செக்யூரிட்டி கார்டும் சொல்றாரு. இது இதோட முடியல. கல்பிரிட் அவன் அம்மாவை கீழே தள்ளி விட்டுட்டு எல்லாரும் இத ஆக்சிடென்ட்னு நம்பணும்ன்றதுக்காக இவனே எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு கால் பண்ணி அவங்க கீழே விழுந்ததை ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கீழே விழும்போது இவன் கையில போட்டிருந்த கிளவுஸும் அவங்க கூடவே விழுந்துருச்சு இல்லையா, அதை பார்த்து இவன் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு படிக்கட்டு வழியா நடந்து போய் அதை எடுக்க முயற்சி பண்ணிருக்கான். அப்பதான் அவன் மயங்கி விழுந்திருக்கான். போலீஸ்காரங்க அவனை வந்து பிடிச்சிருக்காங்க. இப்படி கல்பிரிட் எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு இருந்த ஆடியோ ரெக்கார்டு ப்ராசிக்யூட்டர் கோர்ட்ல போட்டு காட்ட எல்லாம் ஓகே தான், கல்பிரிட் அவன் அம்மாவை கொலை பண்ணிருக்கான். ஆனா எல்லா கொலைக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கணும்ல. அந்த மாதிரி கல்பிரிட் அவன் அம்மாவை கொலை பண்ணதுக்கான மோட்டிவ் என்னன்னா பணம் தான். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், கல்பிரிட் சின்ன வயசுல இருந்து படிக்கவும் போல, இவன் வேலைக்கு போனாலும் எவனும் வேலையும் கொடுக்கல. கல்பிரிட்டோட அம்மா மட்டும் தான் வேலைக்கு போறாங்க. அந்த சம்பளம் இவங்க குடும்பத்தை ஓட்ட பத்த மாட்டேங்குது. சோ
சோ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க ஃபேமிலிக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்து ஒரு அமௌண்ட் மாசம் மாசம் கொடுப்பாங்க. அதை அப்ளை பண்ணி வாங்குறதுக்காக கொலை நடந்த அன்னைக்கு மதியம் கல்பிரிட் அவன் அம்மாவை வலுக்கட்டாயமா கூட்டிக்கிட்டு அந்த ஆபீஸ்க்கு போயிருக்கான். ஆனா இந்த நிவாரண தொகையை வாங்குறதுக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்து ஒரு ரூல் இருக்கு. நிவாரண தொகையை வாங்க போற ஃபேமிலில இருந்து யாருமே வேலைக்கு போக கூடாது. அப்படி இருந்தாதான் இந்த அமௌண்ட் கிடைக்கும். ஆனா கல்பிரிட்டோட அம்மா தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்களே. சோ ஆபீஸ்ல வேலை செய்யற லேடி உங்களுக்கு அந்த தொகை கிடைக்காதுன்னு சொன்னதும் ஆபீஸ்லயே கல்பிரிட்டுக்கும் அந்த லேடிக்கும் முட்டிக்குது. இப்ப பிரசன்ட்ல கோர்ட்டுக்கு அந்த லேடியை கூட்டிட்டு வந்த ப்ராசிக்யூட்டர் அவங்கள்ட்டயே இதை பத்தி விசாரிக்க, அட ஆமாங்க, இந்த பரம்பரை பைத்தியத்துக்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், குடும்பத்துல ஒரு ஆள் வேலைக்கு போனாலும் நிவாரண தொகை கிடைக்காதரா, கிளம்புடான்னு. அதை கேட்காம என்னையே அவன் அடிச்சு அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்னு இவ போட்டு விடுறா. இது இதோட முடியுதா? அதுக்கப்புறம் கல்பிரிட் அம்மா இறந்ததும் கல்பிரிட்டோட வீட்டுல போலீஸ்காரங்க செக் பண்றப்போ வீட்டுல ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது குடும்பத்துல இருந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்கான அப்ளிகேஷன் பேப்பர். இத கல்பிரிட் அவன் கைப்பட எழுதிருக்கான். அதை எடுத்து எல்லாருக்கிட்டையும் காட்டின ப்ராசிக்யூட்டர் நேரா ஹீரோ கிட்ட வந்து, தம்பி இதை கொஞ்சம் எல்லாருக்கும் படிச்சு காட்டுங்களேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட கொடுக்க, நானா என்னையா படிக்க சொல்றீங்க அப்படின்ற ஷாக்ல ஹீரோ மேலையும் கீழையும் முழிச்சிட்டு இருக்காரு. இத பார்த்த லேடி ஜட்ஜோ, டேய் வீட்டு முறையில பண்ண விளக்கென்ன உங்ககிட்ட தானே சொல்றாங்க, படிச்சு தொலை, டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு கத்துறதுக்கு அப்புறம் தான் ஹீரோ படிக்கிறாரு. அதுல கல்பிரிட் எழுதிருக்கிறது என்னன்னா, எனக்கும் என் அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே என் அம்மா பண்ண டார்ச்சர்னாலதான் என் முகம் பழா போச்சு, என்னால படிக்கவும் முடியல, எங்க போனாலும் வேலையும் தர மாட்டான், சோ இனிமேல் எனக்கும் என் அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு அவன் எழுதிருக்கான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தவன் கழண்டுகிட்டு போனோம்னா அவன் மட்டும் இந்த மாதிரி ஃபார்ம் எழுதி சைன் போட்டா பத்தாது. இவன் எந்த குடும்பத்துல இருந்து விலக நினைக்கிறானோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இதே மாதிரி ஒரு ஃபார்ம் எழுதி அவங்களோட கையெழுத்த போடணும். முதல்ல கல்பிரிட் இந்த ஃபார்ம் எழுதிட்டான். அடுத்து இவனோட அம்மாவையும் எழுத சொல்றப்போ அவங்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்திருக்கு. கோவத்துல கல்பிரிட் சுத்தியால இவன் அம்மா மண்டையை அடிச்சு திறந்து விட்டுட்டு இவங்கள அபார்ட்மெண்ட்டுக்கு மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் சொன்னதும் இந்த பக்கம் இதுவரைக்கும் அமைதியா இருந்த கல்பிரிட் திடீர்னு எழுந்திருச்சு கத்த ஆரம்பிச்சிடறான். ஏன் கத்துறோம், எதுக்கு கத்துறோன்றது அவனுக்கே தெரியல. பட் கத்தி முடிச்சிட்டு கொஞ்சம் நிதானத்துக்கு வந்தவன் எனக்கு அன்னைக்கு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறான். இவன் இப்படி கத்துனதுனாலேயே ஜட்ஜ் தற்சமயத்துக்கு கோர்ட்டை தள்ளி வைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கேஸ் இன்னையோட முடிஞ்சிரும்ன்றது எல்லாரோட எண்ணமா இருந்துச்சு. ஏன்னா கல்பிரிட் ஏற்கனவே நான் தான் இந்த கொலையை பண்ணேன்னு கன்ஃபஸ் பண்ணிட்டான். சோ அவனுக்கு தண்டனை கொடுக்கிறது மட்டும் தானே வேலை. அதனால ஒரு நாள்ல கேஸ முடிச்சிடலாம்னு இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா கடைசியில எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லன்னு கல்பிரிட் சொன்னான்ல, அப்படின்னா என்ன அர்த்தம், நான் அந்த கொலையவே பண்ணலன்னு இவன் மறுக்கிறான்னு அர்த்தம். சோ இந்த கேஸ் இன்னைக்கு முடியுமா இல்ல என்னைக்கு முடியும்னு தெரியல. கேஸ் முடியற வரைக்கும் ஜூரிஸ் யாரும் இங்க இருந்து கிளம்ப கூடாதுன்னு எல்லாரையும் ஒரு ரூம்ல போட்டு வச்சிருக்காங்க. ரூம்ல இருந்து 8 ஜூரிஸும் என்னடா லாஸ்ட்ல கல்பிரிட் இந்த மாதிரி சொல்லிட்டான், இப்ப அவன் உண்மையாகவே கொலை பண்ணானா இல்லையான்றத ஜூரிஸான நம்மளும் சொல்லி ஆகணும்ல, அதை எதை வச்சு நம்ம சொல்றது அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோ எதிர்ச்சியா ஒரு பாக்கெட்டை செக் பண்றப்போ ஹீரோவுக்கு ஒரு மேட்ரு தெரியுது. ஹீரோ இவர் ரெடி பண்ண அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் டிவைஸ் வச்சு லோன் கேட்க போனாரு. அவனும் லோனுக்கு அப்ளை பண்றதா சொல்லிட்டான். ஆனா ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த டிவைஸை சப்மிட் பண்ணாம அவசரத்துல கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. எதை வச்சு லோன் கேக்குறமோ அதையே சப்மிட் பண்ணாம இருந்தா எப்படி லோன் கொடுப்பாங்க? அடடா இப்படி ஆயி போச்சு, சரி குடுகுடுன்னு ஓடி போய் இதை கொடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு ஹீரோ இந்த ரூமுக்கு வெளியே உட்கார்ந்து இருந்தவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் அப்படி போயிட்டு இப்படி வந்துடலாமா சார்னு கேட்டா அவன் ஹீரோவை அலோவ் பண்ண மாட்டான். ஆனா இங்க எல்லாருக்கும் பாத்ரூம் போக பெர்மிஷன் உண்டு. சோ 8 ஜூரிஸ்ல 7வது ஜூரியா இருந்த ஒரு பொண்ணு, தல இங்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கலனா நம்ம தான் நமக்கான வாய்ப்பை உருவாக்கி ஆகணும், உனக்கு இப்ப என்ன வெளியே தானே போகணும், அதான் பாத்ரூம் போக அலோவ் பண்றானுங்கல்ல, அப்படியே கேட்டுட்டு வெளியே போக பாரு இப்படின்னு அவ ஹீரோவை மூல செலவு பண்ண. இன்னொரு பக்கம் கோர்ட்ல உயர் பதவியில இருக்கவங்களுக்கு மண்ட காயுது. திடீர்னு கல்பிரிட் வர இப்படி சொல்லிட்டானே, இப்ப அவன் உண்மையாகவே கொலை பண்ணானா இல்லையான்றத சட்டத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாத 8 ஜூரிஸ் கிட்ட நம்ம கேட்டாகணுமே. இந்த கேஸை இதுக்கப்புறம் எப்படிரா நடத்துறதுன்னு முக்கியமா கண்ணாடிக்காரர் தான் வெறி ஆகுறாரு. ஆனா லேடி ஜட்ஜுக்கோ என்ன ஆனாலும் சரி இந்த கேஸை இன்னைக்கே முடிச்சாகணும், தள்ளி போட்டா அது எனக்கு தான் அசிங்கம், சோ நான் கேஸை நடத்தியே தீர்வேன்னு அவங்க ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அந்த டைம்ல இந்த ரூமை திறந்துகிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்த ஒருத்தவன், ஏங்க இந்த 8 ஜூரிஸ்ல 8வது ஜூரியா ஹீரோன்னு ஒருத்தன் வரனால அவன் காணாம போயிட்டாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறான். இங்க சீனை கட் பண்ணா ரூம்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்த ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கோர்ட்டை விட்டு வெளியே போகணும்ன்ற அவசியம்லாம் இல்ல. இவர் வெளியே அனுப்ப நினைக்கிற பொருளை இங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அங்க போய் சப்மிட் பண்ணிட்டா போதும், அது எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துரும். அந்த இடத்தை தேடி கோர்ட் முழுக்க ஹீரோ சுத்திட்டு இருக்காரு. அப்ப இதே கோர்ட்ல கிளீனிங் வேலை பண்ற ஒரு லேடி ஒரு கதவை திறக்கணும்னா அதுக்கு செக்யூரிட்டி பெர்மிஷன் வேணும். இவ கிளீன் பண்றவன்றதுனால இவகிட்ட செக்யூரிட்டி கார்டு இருக்கு. சோ இவ ஹீரோவை கூட வச்சுக்கிட்டு ஒரு கதவையா தாண்டி ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு கதவை இவளாலேயே திறக்க முடியல, அதுக்கு வேற ஒரு செக்யூரிட்டி கார்டு வேணும், அதை நான் எடுத்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் இங்கேயே சமத்தாரன்னு சொல்லிட்டு இவ போயிடுறா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ எங்கன்னு மொத்த பேரும் கோர்ட்ல வல வீசி தேடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோவோ ரொம்ப நேரமா கிளீன் பண்ற லேடி வரலன்னதும் எங்கடா போனா அவன் இவளே கிடைக்கிற வழியில நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி நடந்து போறப்போ ஹீரோ படிக்கட்டுல தவறி தெரியாம கீழே விழ, அப்ப ஹீரோவோட பாக்கெட்ல வச்சிருந்த அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் டிவைஸ் தவறி போய் ஒரு இடத்துல விழுது. எந்த இடத்துலடா விழுந்துச்சுன்னு ஹீரோ நிமிந்து பார்த்தா நல்லா நேர்ந்து
விட்ட நெருப்பு கோழி மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல கல்பிரிட்னு, அவனை எந்த செல்லுல வச்சிருக்காங்களோ அங்கதான் இந்த எடுத்த டிவைஸ் போய் விழுந்திருக்கு. இவங்கிட்ட எப்படிரா கேக்குறதுன்ற அல்லோடி செல்லு கிட்ட போன ஹீரோ, சார் கொஞ்சம் அதை மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன், பார்த்து பண்ணுங்களேன்னு சத்தமே இல்லாம கேக்குறாரு. கல்பிரிட்டும் அந்த டிவைஸ கையில எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட குடுக்குறான். அப்ப கல்பிரிட்டோட கைய பாக்குறப்பதான் ஹீரோவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. கல்பிரிட்டோட கையில ஒரே ஒரு விரல், அதாவது கட்ட விரல் மட்டும் தாங்க இருக்கு, மீதி 4 விரலையுமே காணும். அந்த கையில டிவைஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தவன் சோகமான மூஞ்சோட ஹீரோ கிட்ட, ஒருவேளை நான் இதை பண்ணிருந்தா அப்படின்னு விட்டக்குறை தொட்டக்குறையா எதையோ சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல. அதோட ஹீரோ போய் சேர வேண்டிய இடத்துக்கும் போக முடியல. லாஸ்டா ஹீரோ திரும்பவும் ஜூரிஸோடயே வந்து சேர்ந்துடுறாரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான்னு வையேன், சீரியஸா சொல்றேன், ஆலமரத்துல ஆணி அடிச்சு மாற்றுவேன், தயவு செஞ்சு கேஸ் முடிகிற வரைக்கும் இங்கேயே இருந்து தொலைங்க அப்படின்னு ஜட்ஜி ஹீரோ மட்டும் இல்லாம ஹீரோவோட சேர்ந்து அந்த 7 ஜூரிஸையும் வாங்குன்னு வாங்கிட்டு திரும்ப கோர்ட்ல கேஸ் ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை கல்பிரிட் அம்மாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒரு ஃபாரன்சிக் டாக்டர் சாட்சி சொல்றதுக்காக வந்திருக்காரு. அவர்கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறப்போ கல்பிரிட் அவனோட அம்மாவை மேல இருந்து கீழே தூக்கி போடுறதுக்கு முன்னாலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுவும் அவங்களோட தலையில சுத்தியலால வச்சு அடிச்சதுனாலதான் அவங்க இறந்து போயிருக்காங்க. இது அவங்க தலையில இருக்க காயத்தை பாக்குறப்பவே நல்லா தெரியுதுன்னு அந்த காயத்தெல்லாம் போட்டோ எடுத்து கோர்ட்ல போட்டு காட்டினதும் இத பார்த்த 8 ஜூரிஸ்ல 6வது ஜூரி கையை தூக்கி நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்றாரு. ஜூரிஸ் டைரக்டா அவங்களோட கருத்தை சொல்றதுக்கு உரிமை இல்ல. அவங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாங்கன்னா அதை பேப்பர்ல எழுதி ஜட்ஜி கிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணலாம்ன்றத ஜட்ஜ் பாத்துப்பாங்க. சோ 6வது ஜூரி அவர் சொல்ல நினைச்ச விஷயத்தை ஒரு பேப்பர்ல எழுதி ஜட்ஜி கிட்ட கொடுக்கறாரு. அதை பார்த்த ஜட்ஜுக்கு ஷாக்கு பாடா ஷாக்கு. இப்ப சொன்னார்ல ஃபாரன்சிக் டாக்டர், சுத்தியால கல்பிரிட் அம்மாவோட தலையில அடிச்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு ஏற்பட்ட காயம் தான் அவங்க தலையில இருக்குன்னு. 6வது ஜூரிக்கு அந்த காயத்தை பார்த்தா சுத்தியலால அடிபட்டு அந்த காயம் வந்த மாதிரி தெரியல, வேற எதனாலயே தான் அடிபட்டு அந்த காயம் வந்திருக்கு. சோ இத பத்தி நல்லா விசாரிங்கன்னு எழுதி கொடுத்திருக்காரு. ஆனா ஜட்ஜ் ஃபாரன்சிக் டாக்டர் கிட்ட கேட்டா அது சுத்தியால ஏற்பட்ட காயம் தான் இவர் பிடிச்ச புடியில நிக்கிறாரு. இத 6வது ஜூரியால ஏத்துக்கவே முடியல. சோ கோர்ட்ல அவரை பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் திட்டு துப்புன்னு எழுந்தவரு, 30 வருஷமா நான் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ற ஃபீல்டுல இருக்கேன், எனக்கு ஒரு காயத்தை பார்த்தா தெரியாதா அது எந்த வெப்பனால வந்துச்சுன்னு, இது சுத்தியலால வந்ததே இல்ல, எந்த கோவில்ல வேணா வந்து நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். 6வது ஜூரியும் இவர் சொன்னதுலயே தான் நிக்கிறாரு. பட் நம்ம இங்க எது சொல்லணும்னாலும் அதுக்கு நமக்கு ஒரு தகுதி தேவைப்படுது. என்னதான் 6வது ஜூரி போஸ்ட்மார்ட்டம் பண்ற ஃபீல்டுல 30 வருஷமா இருந்தாலும் இவர் லைசன்ஸ் வாங்கின ஒரு எக்ஸ்பர்ட் இல்லையே, அதனால இவர் சொல்றத பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. கம்முன்னு உட்காருன்னு சொன்னாலும் 6வது ஜூரி உட்கார மாட்டாரு. சோ இவர் ஜட்ஜ் சொல்றத கேட்கல, கோர்ட்டோட ரூல்ஸ் மீறி நடந்துக்கிறாருன்னு 6வது ஜூரிய கோர்ட்ல இருந்து அனுப்பிடுறாங்க. இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா பிரச்சனையே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. 6வது ஜூரி கிளம்பினதும் ஜட்ஜி கேஸோட அடுத்த கட்டத்துக்கு போலாம்னு பார்த்தா இந்த தடவை நான் ஒரு கருத்து சொல்லணும்னு ஹீரோ கையை தூக்குறாரு. அச்சோ, இந்த கீமூல பிறந்த கீரி புள்ள நம்மள சாவடிக்கிறானே அப்படின்னு கண்ணாலேயே ஜட்ஜி ஹீரோவை சுட்டு எரிக்க, ஹீரோ இவர் சொல்ற விஷயத்தை இவர் மட்டும் இல்ல கூட இருந்த ஜூரிஸ் கிட்டையும் சொல்லி குட்டையை குழப்பி விட்டுறாரு. அதாவது கல்பிரிட்ட வச்சிருந்த இடத்துல நான் போய் கல்பிரிட்ட பார்த்தேன், கல்பிரிட்டோட கையில 4 விரல் மட்டும் தான் இருக்கு, அப்படி இருக்கப்போ இவனால எப்படி சுத்திய புடிச்சு பயங்கர போர்ஸா ஒருத்தவங்க தலையில அடிக்க முடியும்? எனக்கு என்னமோ இவன் சுத்தியால அடிச்சிருப்பான்ற நம்பிக்கை இல்ல. பேசாம இப்ப இவன் கையில சுத்திய கொடுத்து இவனால சுத்திய வச்சு போர்ஸா ஒரு இடத்துல அடிக்க முடியுதான்றத ஜட்ஜ வச்சே செக் பண்ணி பார்க்க சொல்லுவோம் அப்படின்னு ஹீரோ எல்லாரும் மனசையும் மாத்தி அவங்கள இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க வச்சு ஓட்டும் போட வச்சு இத ஜட்ஜி கிட்ட கொடுத்ததும் ஜட்ஜுக்கு வேற வழியே இல்ல, அத பண்ணிதான் ஆகணும். ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து இந்த செக்கிங்லாம் ஏற்கனவே பண்ணிருந்தாலும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் ஏற்கனவே பண்ணியாச்சுன்னு சொல்லி ஆய கட்டிடலாம். ஆனா கல்பிரிட் அவன் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டதுனால ப்ராசிக்யூஷன் தரப்பு இந்த செக்கிங்லாம் பண்ணவே இல்ல. சோ எல்லாம் ஹெட் ரைட்டிங், எதுவும் பண்ண முடியாதுன்னு ஜட்ஜி அவங்க உட்கார்ந்திருக்க இடத்தை விட்டு இறங்கி வந்து முதல்ல 2 கிளவுஸ கொடுத்து அத கல்பிரிட்டோட கையில மாட்டிக்க சொல்றாங்க. அடுத்து அவனோட கையில சுத்தியையும் கொடுத்து உன்னால எவ்வளவு போர்ஸா அடிக்க முடியுமோ அவ்வளவு போர்ஸா அந்த டேபிள் அடிச்சு காட்டு அப்படின்னு இவங்க சொல்ல எந்தவித அசைவும் இல்லாம சுத்திய புடிச்ச மேனிக்கே கல்பிரிட் கம்முன்னு நின்னுட்டு இருக்கான். இவன் எதுவும் பண்ண மாட்டான் போலேன்னு கடுப்பான ஜட்ஜ் அவன் பக்கம் திரும்பாம ஆப்போசிட் பக்கமா திரும்பி நின்னுட்டு இருக்கப்போ சுத்திய புடிச்சிட்டு இருந்த கல்பிரிட் அதை ஓங்கி டேபிள் அடிக்க ட்ரை பண்றான். ஆனா சுத்தி அவனோட கையில இருந்து உருவிக்கிட்டு வந்து வேற ஒரு இடத்துல அடிச்சிருது. அடுத்த செகண்ட் கோர்ட் முழுக்க மயான அமைதி, எல்லாரோட முகத்திலயும் ஒரு பதட்டம். என்னடான்னு பார்த்தா கல்பிரிட்டோட கையில இருந்து உருவிக்கிட்டு வெளியே வந்த சுத்தி இவனுக்கு எதிரில அந்த பக்கமா திரும்பி நின்னுட்டு இருந்த ஜட்ஜோட தலையில அடிச்சிட்டு இருக்கு. உடனே அடிப்பட்ட ஜட்ஜ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு வந்து கார்ல ஏத்துறாங்க. இதுதான் நம்ம ஓப்பனிங்ல பார்த்த சீன். ஜட்ஜுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி தான் ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டம் காரை மாதிரி முச்சிருக்கானுங்க. இப்படியே கண்ணாடிக்காரர் ஜட்ஜ் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்ததும், அம்மா இந்த கேஸ்ல எவனோ உள்ள புந்து குட்டிய குழப்ப பாக்குறாமா, இதுக்கப்புறமா இந்த கேஸோட ட்ரையல் நடத்தணும், கொஞ்ச நாளைக்கு தள்ளி வையேன், அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், இதை நடத்த நமக்கு தாமா அசிங்கமா இருக்கு அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் முடியாது, நடக்கவே நடக்காது, இது என்னோட கேஸ், இந்த கேஸ நான் இன்னைக்கே முடிச்சே திருவன் அடமுடிச்ச ஜட்ஜ் ட்ரீட்மெண்ட் எடுத்த கையோட மறுபடியும் கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு ஹீரோ மேல எந்த கோவமும் இல்ல. வந்தவங்க ஹீரோவை தனியா கூப்பிட்டு நல்ல விதமா 4 வார்த்தை பேசினதும் மறுபடியும் கேஸோட ட்ரையல் ஆரம்பிக்குது. இந்த தடவை கல்பிரிட்டோட மாமா
மாமா, அதாவது கல்பிரிட்டோட அம்மா இறந்து போனாங்கல்ல, அவங்களோட தம்பி சாட்சி சொல்றதுக்காக வந்திருக்காரு. அன்னைக்கு நைட் இவர் சரக்கு அடிக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. போன இவர்கிட்டயும் கல்பிரிட் ரொம்ப அராஜகமா நடந்துகிட்டு இவரை வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருக்கான். அவன் என்ன துரத்தின கோவத்தெல்லாம் வச்சு பார்த்தா அவனோட அம்மாவை போட்டு தள்ளுறதுக்கெல்லாம் வாய்ப்பு 100க்கு 110 இருக்குங்க. கண்டிப்பா இவன் அதை பண்ணிருப்பான்னு இவரோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததும் அடுத்து கல்பிரிட்டோட பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எந்த பொண்ணையும் அப்பா கொலைகாரன்னு ஒத்துப்பா? இவ ஒருத்தி மட்டும் தாங்க என் அப்பா என் பாட்டியை கொலை பண்ணிருக்க சான்ஸே இல்ல. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி என் அப்பாவும் பாட்டியும் எப்பவும் சண்டைலாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க மேல இன்னொருத்தவங்க அவ்வளவு பாசமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட என் அப்பாவா என் பாட்டியை கொலை பண்ணிருப்பாரு? இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு இவ கோர்ட்லயே அழுது புலம்புறான். இதோட கேஸ கொஞ்ச நேரம் ஒத்தி வைக்கிறாங்க. அந்த கேப்ல 8 ஜூரிஸ்ல ஒருத்தர் போயிட்டாரு. மீதி 7 பேர் மட்டும் தானே இருக்காரு. ரூம்ல இருந்து 7 ஜூரிஸ்ல 6 ஜூரிஸ் கல்பிரிட்டுக்கு எதிரான இருந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கல்பிரிட் தான் இந்த கொலையை பண்ணிருப்பான், சோ அவன் கொலைகாரன்னு ஓட் பண்ணிடுறாங்க. இதுல ஹீரோ மட்டும் கல்பிரிட்ட குற்றவாளின்னு சொல்லாம நிரபராதின்னு சொல்லாம எந்த ஓட்டுமே போடாம இருக்காரு. ஏன்டா என்னடா உனக்கு பிரச்சனை? ஓட்ட போட்டா அவன் வீட்டுக்கு போலாம்ல, போட்டு தொலைடா, ஏன் இன்னும் போடாம இருக்கன்னு ஹீரோ கிட்ட கேட்டா, இல்லங்க எனக்கு இந்த கேஸ்ல எது உண்மை எது பொய்னே தெரியல. எனக்கு உறுதியா தெரியாத விஷயத்துல நான் எப்படி முடிவு எடுக்க முடியும்? எதா இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓட்டு போடுவேன்னு ஹீரோ இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஜட்ஜு கிட்ட கேட்டு வாங்கி அத முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ கூடவே சேர்ந்து இந்த 7 ஜூரிஸ்ல முதல் ஜூரியா இருக்கவனும் அவன் ஒரு லா ஸ்டூடெண்ட், லா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோவை பாத்ரூம் போற மாதிரி வெளியே போய் தப்பிக்க சொன்னாலே 7ஆம் நம்பர் ஜூரி, இவங்களுமே அந்த கேஸ் ஃபைல பாக்குறாங்க. ஹீரோ படிக்கிற கேஸ் ஃபைல்ல சம்பவ இடத்துல கிடைச்ச மர்டர் ஓபனான சுத்தி இல்ல, ரத்தம் எதுவுமே இல்லன்ற மாதிரி இருக்கு. இது உட்பட எல்லாத்தையும் படிச்ச ஹீரோ கேஸ் ஃபைல படிக்கிறப்போ கல்பிரிட் தான் குற்றவாளின்ற மாதிரி தெரியுதுங்க அப்படின்ற ஒத்த வார்த்தையை சொன்னதும் இங்க இருக்க 5ஆம் நம்பர் ஜூரி, டேய் ஸ்டிக்கர் ஒட்டின சீதா பழம், அதையே தாண்டா நானும் சொல்றேன், கேஸ்ல எல்லாமே கரெக்டா தாண்டா இருக்கு, வேணும்னா உன்னோட திருப்திக்காக நான் திரும்ப இந்த கேஸ் வேணும்னா உனக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா அப்படின்னு கேஸ் ஃபைல்ல என்ன இருக்கோ அத 5ஆம் நம்பர் ஜூரி போர்ட்ல எழுதி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. கல்பிரிட் சின்ன வயசுல இருந்தே வேலைக்கு போக முடியல, அவனுக்கு அவன் அம்மாவை பிடிக்கல, இதனால அவனுக்கு ஒரு கோவம், வளர வளர இவனுக்கும் பணம்ன்ற ஒண்ணு தேவைப்படும்ல, சரி வேலைக்கு தான் போய் சம்பாதிக்க முடியல, கவர்மெண்ட் கொடுக்கிற நிவாரண தொகையாவது வாங்கலாம்னு பார்த்தா இவன் அம்மா வேலைக்கு போறதுனால அதுவும் இவனுக்கு கிடைக்கல. சரி இந்த குடும்பத்தை விட்டு விலகி வந்துட்டா நிவாரண தொகையை வாங்கலாமேன்னு இவன் ட்ரை பண்ணிருக்கான். அதுக்கும் இவன் அம்மா ஒத்து வராதனால இவன் சுத்தியலால அவங்க தலையில அடிச்சு கொலை பண்ணிட்டு அவங்கள பில்டிங்ல இருந்து தள்ளி விட்டு இருக்கான். இவ்வளவுதான், சிம்பிள். மொத்தத்துல கல்பிரிட் தான் கொலைகாரன், இப்பவாச்சும் ஓட்ட போடுறியா அப்படின்னு 5ஆம் நம்பர் ஜூரி ஓட்டு போடுற பேப்பரை ஹீரோ கையில கொடுக்குறாரு. ஹீரோவும் கன்வின்ஸ் ஆகி அதை வாங்கி ஓட்டு போட போறப்போ பக்கத்துல இருந்து 6ஆம் நம்பர் ஜூரி ஒரு ட்விஸ்ட கொடுத்துறா. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்களேன், இப்பதான் நான் கேஸ் ஃபைல பார்த்தேன், கல்பிரிட் அவன் அம்மாவை எந்த சுத்தியலால அடிச்சிருக்கிறதா கேஸ் ஃபைல எழுதிருக்கோ அத சம்பவம் நடந்தா அன்னைக்கு நைட் எல்லாம் போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கல. கல்பிரிட் அம்மாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணா அடுத்த நாள் கழிச்சுதான் போலீஸ் இந்த சுத்தியல வீட்ல இருந்து கண்டுபிடிச்சதா எழுதிருக்கு. இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்னு அவ சொல்ல, இந்த பக்கம் ஹீரோ, ஆமாமா நான் கூட ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன், போலீஸ்க்கு கிடைச்ச சுத்தியெல்லாம் ரத்தக்கரியே இல்லையாமே, அது எப்படி சாத்தியம்? ஒருத்தவங்க தலையில சுத்தியால அடிக்கிறப்போ ரத்தம் பீச்சுக்கிட்டு பறக்கும், அப்படி பறக்கிற ரத்தத்துல கொஞ்சம் கூடமா மர்டர் வெப்பன் மேல பட்டிருக்காது இப்படின்னு ஹீரோ ஒரு கருத்தை சொல்ல, இங்க இருந்த 2ஆம் நம்பர் ஜூரி அவங்க ஒரு பாட்டி, ரைட்டுப்பா நீ சொல்றது யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு, பத்தாக்குறைக்கு நம்ம கூடவே இருந்த 6ஆம் நம்பர் ஜூரி கோர்ட்ல ஒன்னு சொன்னாரு பாரு, கல்பிரிட் அம்மாவோட தலையில இருக்க காயம் சுத்தியலால அடிச்சு வந்த காயம் இல்லன்னு, என்னதான் அவர் லைசன்ஸ் வாங்காத தகுதி இல்லாத ஆளாகவே இருக்கட்டும், ஆனா 30 வருஷமா ஒரு ஃபீல்டுல இருக்காரு, அதுவே அவருக்கு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அப்படிப்பட்ட ஆள் சொன்னா கரெக்டா தானே இருக்கும். சோ கல்பிரிட்டோட அம்மாவை சுத்தியலால அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு இவங்களோட கருத்தை சொல்ல, கூடவே 1ஆம் நம்பர் ஜூரி, இவன் ஒரு லா ஸ்டூடெண்ட்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, இவன் என்ன சொல்றான், இப்ப 2ஆம் நம்பர் ஜூரி சொன்ன மாதிரி ஒருவேளை இந்த கேஸ்ல சுத்தியல் மர்டர் வெப்பனா இல்லன்ற பட்சத்தில் கல்பிரிட்டும் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இல்ல, அதத்தான் சட்டம் சொல்லுதுன்னு இவன் சொல்ல, இத கேட்ட 5ஆம் நம்பர் ஜூரிக்கு கடுப்பு காது வரைக்கும் ஏறுது. டேய் மூளை இல்லாத முண்டங்களா, நீங்க எல்லாம் ஜூரிடா, ஏன்டா போலீஸ் மாதிரி இன்வெஸ்டிகேஷன் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? சுத்தியில ரத்தக்கரை இல்லனா என்னடா, அவன் சுத்திய பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி அடிச்சிருப்பான், அப்படி அடிக்கிறப்போ சுத்தியில ரத்தக்கரை வரணும்ன்ற அவசியமே இல்ல, தேவையில்லாம இந்த கேஸ காம்ப்ளிகேட் ஆகாதீங்கடா அப்படின்னு இந்த ஆள் புலம்பிக்கிட்டு கையில இருந்த ஒரு மார்க்கரை தூக்கி கீழே கடாசுறாரு. அது அங்க இருந்த ஒரு டேபிளுக்கு அடியில இருந்த கம்பியில அடிச்சுக்கிட்டு கீழே விழுது. இத ஹீரோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. கல்பிரிட் அம்மாவோட தலையில இருக்க காயத்தை வச்சுதான் அது சுத்தியலால ஏற்பட்ட காயம்னு ஃபாரன்சிக் டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனா அது சுத்தியலால ஏற்பட்ட காயமே இல்லன்னு 6ஆம் நம்பர் ஜூரி சொல்றாரு. ஏன் இது உண்மையாகவே சுத்தியால அடிச்ச காயமா இல்லாம இவங்க மேல இருந்து கீழே விழறப்போ தலை எதுலயாவது இடிச்சுக்கிட்டு அதனால ஏற்பட்ட காயமா இருக்க கூடாது? நம்ம ஏற்கனவே ஒரு பாயிண்ட சொல்லிட்டோம், கல்பிரிட் அவன் பண்ண குற்றத்தை ஆரம்பத்திலேயே ஒத்துக்கிட்டதுனால ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து பெருசா எந்த செக்கிங்கும் பண்ணலன்னு. அப்படி இருக்கப்போ கல்பிரிட் அம்மாவோட தலையில இருக்க காயத்தை பார்த்துட்டு இது சுத்தியலால ஏற்பட்ட காயம் தான் ஃபாரன்சிக் டாக்டர் கடமைக்கு சொன்னதுனால போலீஸ்காரங்களும் கல்பிரிட்டோட வீட்ல இருந்து சும்மா ஒரு சுத்தியல் எடுத்து இதுதான் மர்டர் வெப்பன்னு சொல்லி இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றத 7ஆம் நம்பர் ஜூரி, 2ஆம் நம்பர் ஜூரியான பாட்டி, முதல் ஜூரியான லா ஸ்டூடெண்ட் இவங்க ஒத்துக்கிறாங்க. இந்த
மூணாம் நம்பர் ஜூரின்ற ஒருத்தவங்க இதுக்கு இருக்கானே தெரியல. நல்லா பேம்பர்ஸ் மாட்டின பிரிச்சாலி மாதிரி இருந்துகிட்டு எவன் ஊட்டி அழவோ பாய போட்டு அழுவுன்னு என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு அவன் ஒரு ஓரமா உட்காந்துருக்கான். இன்னொரு பக்கம் 5ஆம் நம்பர் ஜூரியும் 4ஆம் நம்பர் ஜூரியா ஒரு லேடி இருக்கா. இவங்க 2 பேர் மட்டும் ஹீரோ சொல்றத ஒத்துக்கவே மாட்றாங்க. ஹீரோ இந்த பாயிண்ட்லாம் சொன்னதும் சரிடா அப்பா நீ சொல்ற மாதிரி சுத்தியலால பாட்டியோட தலையில அடிச்சு கொலை பண்ணாமலே இருக்கட்டும்டா. ஆனா கல்பிரேட் பாட்டிய பில்டிங்ல இருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்கான்ல அது கொலை தானடா. அப்ப அவன் கொலைகாரன் தானே. அதையாவது ஒத்துக்கோங்களேன்டா. ஏன்டா இப்படி என்ன பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு 5ஆம் நம்பர் ஜூரி கண்ணீர் மல்க கதறாரு. அப்பதான் முதல் ஜூரி இன்னொரு பாயிண்ட கண்டுபிடிக்கிறான். ஏற்கனவே கோர்ட்ல சாட்சி சொல்ல வந்த கல்பிரேட்டோட பொண்ணு எங்க அப்பாவுக்கும் பாட்டிக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருந்துச்சு. எங்க அப்பா என் பாட்டியை கொலை பண்ணிருக்க சான்ஸே இல்லன்னு சொன்னால அவ போலீஸ் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருக்கா. அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு இவ என்னென்னலாம் நடந்ததா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காளோ அது அவ்வளோ டீப்பா இருக்கு. இவன் லா ஸ்கூல்ல படிச்ச வரைக்கும் ஒருத்தவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அவ்வளோ டீடைல்டா இருக்குனா அவங்க உண்மையை சொல்றாங்கன்னு அர்த்தமா. அப்படி அந்த பொண்ணு அவ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்கான்னா அன்னைக்கு நைட்டு பாட்டியோட தம்பி வீட்டுக்கு சரக்கடிக்க வர மாதிரி இருந்திருக்கு. சோ இந்த டைம்ல நீ இருந்தா சரி வராதுமான்னு பாட்டி கல்பிரேட்டோட பொண்ணு வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த பொண்ணு கிளம்பி போறதுக்கு முன்னால கல்பிரேட்டோட அம்மா கல்பிரேட்டுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்ததை பாத்துருக்கா. இவனுக்கு ஒரு கையில 4 விரல் மட்டும் தானே இருக்கு. அதனால கல்பிரேட்டோட அம்மா இவன் 2 கையிலயும் போடுறதுக்கு கிளவுஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க. கொலை நடந்ததுக்கு அப்புறம் மர்டர் சீன்ல எடுத்த போட்டோஸ்ல இந்த கிளவுஸ் வாங்கிட்டு வந்த பாக்ஸஸ் எல்லாம் கூட இருக்கு. இவ்வளவு பாசமா அவங்க கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்காங்க. அதையும் சிரிச்ச முகத்தோட கல்பிரேட் வாங்கி இருந்திருக்கான். அந்த நிலைமையில எப்படி ஒரு பையன் அவன் அம்மாவை கொலை பண்ணுவான் அப்படின்ற பாயிண்ட ஹீரோ முன் வச்சதும் இதுல ஒரு லாஜிக் இருக்கேன்னு இதுக்கு முன்னால இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்தால 3ஆம் நம்பர் ஜூரி அவனும் இவங்களோட ஜோதியில ஐக்கியமாகிடுறான். நடுவுல இந்த 4, 5 மட்டும் தான் இவங்க கூட சேராம தள்ளியே இருக்காங்க. மொத்தத்துல இங்க இருக்க மீதி 5 ஜூரிஸும் எடுக்கிற முடிவு என்னன்னா கல்பிரேட் அவன் அம்மாவை தள்ளி விடல. கொலை நடந்தா அன்னைக்கு நைட்டு கல்பிரேட் அம்மாவோட தம்பி சரக்கடிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தான்ல. சப்போஸ் கல்பிரேட்டுக்கு பதிலா இவன் கூட அவனோட சொந்த அக்காவியே பில்டிங்க்கு மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கலாம். முதல்ல கல்பிரேட் தான் அவன் அம்மாவை தள்ளி விட்டான்றதை எதை வச்சு முடிவு எடுக்கிறாங்க? அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட் பில்டிங்ல 6வது மாடியில இருந்து செக்யூரிட்டி கார்டு பார்த்துட்டு சொன்னதுனால தானே அந்த ஆளே கண்ணுல சோடா புட்டியை போட்டு சுத்திட்டு இருக்காரு. அதோட அன்னைக்கு நைட்டு இடியும் மழையும் வேற இருந்திருக்கு. சோ கல்பிரேட் அம்மாவை வேற யாரோ தள்ளி விடுறத பார்த்துட்டு கல்பிரேட் தான் தள்ளி விட்டான்னு இந்த ஆள் தப்பா புரிஞ்சிட்டு இருந்தா அப்படின்ற முடிவுக்கு வந்தவங்க இப்ப நம்ம எல்லாருமா சேர்ந்து மர்டர் நடந்த இடத்துக்கு போவோம். அன்னைக்கு நடந்த சம்பவத்தை அப்படியே இன்னைக்கு ரீக்ரியேட் பண்ணுவோம். செக்யூரிட்டி எந்த இடத்துல இருந்து கிரைம பார்த்தாரோ அதே இடத்துல இருந்து நம்மளும் கிரைம பார்த்தா என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் இல்லையா? அந்த முடிவுக்கு வந்தவங்க இவங்களோட டெசிஷனை ஜட்ஜை கூப்பிட்டு சொன்னதும் ஜட்ஜுக்கு தலகால் புரியல. ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் நல்லா மைனஸ்ல முக்கின மண்டவோடு மாதிரி இருக்கானே ஹீரோ இவன் தான் குசும்பி வேலை பாக்குறதா அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல ஹீரோ மட்டும் இல்ல ஹீரோவோட சேர்ந்து இன்னும் 4 ஜூரிஸும் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணவே நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி உங்க இஷ்டத்துக்கு நீங்க நினைச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு இவங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு வெளியே வராங்க. பட் இங்க நடந்த எல்லாத்தையும் கண்ணாடிக்காரர் கேட்டுறாரு. இவர் ஜட்ஜுக்கே ஹெட் இல்லையா? ஏமா அவனுங்க சொல்றது நல்லாதாமா இருக்கு. ஏற்கனவே உன் தலையில அடிபட்டதுனால இந்த கேஸ பத்தி வெளியே தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப ஜூரி சொல்ற மாதிரி இவங்கள மர்டர் சீனுக்கே கூட்டிட்டு போயிட்டு அவங்க நினைச்சத பண்ண வச்சோன்னு வையேன் நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுக்கறோம்னு நம்ம மேல நல்ல பேர் வரும். சோ அத பண்ணி தொலைமா ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாரும் மர்டர் சீனு கூட்டிட்டு போன்னு இவர் சொன்னதும் ஜட்ஜ் வேற வழி இல்லாம 7 பேரையும் மர்டர் சீனு கூட்டிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் கல்பிரேட் தங்கி இருந்த அபார்ட்மெண்டோட பிளாட்டுக்கு 7 ஜூரிஸும் போறப்போ அங்க பிளாட்டோட செவுத்துல ஒட்டி இருந்த ஒரு சின்ன பேப்பர் ஹீரோவுக்கு கிடைக்குது. இது கல்பிரேட் அவன் கைப்பட எழுதின பேப்பர். நம்மால என்ன முடியுமோ அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தா நம்ம நினைச்சதை விட பெருசாகவே கிடைக்கும்னு கல்பிரேட் அதுல எழுதி வச்சிருக்கான். ஹீரோ என்ன நினைச்சாருன்னு தெரியல. கிடைச்ச பேப்பரை ஒரு பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அப்புறம் இங்க மழை பெய்யற மாதிரி எஃபெக்ட் இடி இடிக்கிற மாதிரி எஃபெக்ட்னு அன்னைக்கு நைட்டு இங்க என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டு கல்பிரேட் விட்டு பால்கனில 2 பேர் ஒரு பொம்மையை கீழே தள்ளுற மாதிரி புடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் செக்யூரிட்டி 6வது மாடியில நின்னுட்டு இருந்தாருல்ல அந்த இடத்துல 7 ஜூரிஸும் நின்னுட்டு இருக்காங்க. இங்க இருந்து பார்த்தா அங்க கல்பிரேட் வீட்ல இருந்து பொம்மையை கீழே போட போறவங்களோட மூஞ்சி இவங்களுக்கு தெளிவா தெரிய கூடாது. அப்பதான் இவங்க நினைச்சது கரெக்டா இருக்கும். சரி அது கரெக்டா இல்லையான்னு இவங்க செக் பண்ணா கொய்யால அவ்வளோ மழையிலையும் அவ்வளோ இடியிலையும் அங்க கல்பிரேட் வீட்டு பால்கனில நிக்கிற 2 பேரோட மூஞ்சி இவங்களுக்கு கிளியரா தெரியுது. சோ இவங்க கெஸ் பண்ணது தப்பு. செக்யூரிட்டி பார்த்த மாதிரி உண்மையாகவே கல்பிரேட் தான் அவன் அம்மாவை கீழே தள்ளி விட்டுருக்கான். இது தெரிஞ்சதும் போச்சா 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 நம்ம நினைச்சதெல்லாம் தப்பா போச்சா அப்படின்ற விரக்தியில 7 ஜூரிஸும் கோர்ட்டுக்கு வந்ததும் இது திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட கொலைதான் அப்படின்ற ஃபார்ம்ல ஹீரோ உட்பட எல்லாருமே கையெழுத்து போட்டுறாங்க. இது கூடவே நாளைக்கு தண்டனை கொடுக்கறப்போ கல்பிரேட்டுக்கு எத்தனை வருஷம் தண்டனை கொடுக்கணும்ன்ற ஐடியாவையும் அதாவது சஜஷனையும் ஜட்ஜ் இவங்கள்ட்டே சொல்றாங்க. இந்த இடத்துல தாங்க இது வரைக்கும் யார் சொல்றதையும் மதிக்காத 5வது ஜூரி இதுல இருக்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஜட்ஜ் அம்மா கிட்ட ஒரு மேட்டர் சொல்றான். அது வந்துமா நாங்க எல்லாரும் ஒத்துக்கிறோம் கல்பிரேட் தான் அவன் அம்மாவை பில்டிங்ல இருந்து கீழே தள்ளி விட்டு இருக்கான். ஆனா இந்த கேஸ்ல கல்பிரேட் அவன் அம்மாவை சுத்தியலால அடிச்சதா ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல அது உண்மை இல்லம்மா. சொல்ல போனா இந்த கேஸ்ல சுத்தியல்ன்ற ஒண்ணு லிங்க் ஆகவே இல்ல. காயத்தை பார்த்துட்டு ஃபாரன்சிக் டாக்டர் அது சுத்தியலால ஏற்பட்ட காயம்னு சொன்னதுனால போலீஸே வீட்ல இருக்க சுத்தியல மர்டர் வெப்பன்னு
சொல்லிட்டாங்க. சோ ஏதோ ஒரு காரணத்துக்காக கல்பிரிட்டுக்கும் அவன் அம்மாவுக்கும் சண்டை நடந்திருக்கு. நடந்த சண்டையில எதிர்ச்சியா கல்பிரிட் அவன் அம்மாவை கீழே தள்ளி விட்டுருக்கான். சோ இது ஆக்சிடென்ட்டா நடந்த கொலை. அதுக்கேத்த மாதிரி தண்டனையை கொஞ்சம் குறைச்சு கொடுங்களேன் இப்படின்னு 5ஆம் நம்பர் ஜூரி சொன்னதை கேட்டு ஜட்ஜுக்கு சிரிப்பு தான் வருது. என்னால உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல ஒரு கேஸ்ல நீங்க தீர்ப்பு கொடுக்கிற இடத்துல இருக்கீங்க. நீங்க கொடுக்கிற தீர்ப்பு சரியா இருக்குமா இருக்காதா அப்படின்ற பதட்டத்தில் தானே நீங்க இருக்கீங்க. ஏன் எனக்கு கூட அப்படிதான். நான் ஜட்ஜ் ஆகி முதல் கேஸ்ல தீர்ப்பு கொடுக்கறப்போ நம்ம கொடுக்கிற தீர்ப்பு சரியா தப்பான்னு என் மனசை போட்டு அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதே நிலைமையில தான் நீங்களும் இருக்கீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம கரெக்டான ஃப்ளோல தான் போயிட்டு இருக்கோம். நீங்க மனசை போட்டு வருத்திக்காம நிம்மதியா இருங்கன்னு எல்லாருக்கும் ஆறுதல சொன்ன ஜட்ஜ் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜூரிஸோட வேலை முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் கேஸ்ல தண்டனை கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இவங்க இதே இடத்துல தான் இருந்தாகணும். பட் இவங்களோட வேலை முடிஞ்சிருச்சுன்றதுக்காக இவங்க வரும்பொழுதே இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் கோர்ட்ல வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த திங்ஸை இப்ப அவங்கள்ட்டே ஒப்படைக்க அதுல ஹீரோவோட செல்ஃப் டிஃபென்ஸ் டிவைஸ் இருக்கு இல்லையா, இதை இந்த 3ஆம் நம்பர் ஜூரி என்ன பண்றான், எதர்ச்சியா எடுத்து அழுத்தி பார்த்ததும் என்ன காப்பாத்துங்கன்னு அதுல ஒரு குரல் கேக்குது. பரவாயில்லையப்பா, ஆள் நல்லா பித்ருக்களுக்கு வைக்கிற பிண்டம் மாதிரி குழன்னு இருந்தாலும் உனக்குள்ளேயே இவ்வளவு மூலியா இப்படி ஒரு டிவைஸ் ரெடி பண்ணிருக்கியே அப்படின்னு ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு திடீர்னு இவனே ஹீரோட கையை பிடிச்சிக்கிட்டு 3ஆம் நம்பர் ஜூரியே என்ன காப்பாத்துங்கன்னு கத்தி அங்க ஒரு அமர்க்களம் பண்றான். சுத்தி இருக்கிற எல்லாரும் பதறிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா பயபுள்ள ஜோக்குக்காக பண்ணிருக்கு. பாத்தியா, ஹெல்ப்னா என்ன மாதிரி கத்தணும், சும்மா செத்தவங்க அதுல சங்கோதர மாதிரி என்ன காப்பாத்துங்கன்னு சத்தமே இல்லாம கத்தனா யாரு ஹெல்ப்புக்கு வருவா அப்படின்னு அவன் விளையாட்டா ஹீரோ கிட்ட பேசிடுறான். பட் இந்த விளையாட்டு தான் விபரீதமான ஒரு ட்விஸ்ட படத்துல கொடுக்குது. யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா என்ன காப்பாத்துங்கன்னு கண்டிப்பா கத்துவாங்க. ஆனா பாட்டியோட கொலை நடந்த டைமிங்ல அவங்க கத்துன மாதிரி சவுண்ட் கேட்டதா சுத்தி இருந்த யாருமே சொல்லல. போலீஸோட கேஸ் ஃபைல்ல இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, அதுல கல்பிரிட் அவன் அம்மாவை கீழே தள்ளுறதுக்கு முன்னாலேயே சுத்தியலால அவங்க தலையில அடிச்சு கொலை பண்ணிட்டு தான் எழுதிருக்கு. ஆனா நம்ம ஆளுங்களோட கருத்து என்ன, சுத்தியலன்ற ஒண்ணு இந்த கேஸ்ல இல்லவே இல்ல. கல்பிரிட்டோட அம்மா கீழே விழறப்பதான் எதுலயோ இடிச்சுக்கிட்டு அவங்க தலையில அடிபட்டதா இவங்க நினைக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா அவங்க கீழே விழறதுக்கு முன்னால உயிரோட தான் இருந்திருக்கணும். இருந்தும் என்ன காப்பாத்துங்கன்னு அவங்க கத்தலனா என்ன அர்த்தம், அவங்க சாகணும்னு அவங்களே விருப்பப்பட்டிருக்காங்க. சோ நடந்தது கொலையே இல்ல, தற்கொலை. இத உண்மைன்னு கன்ஃபார்ம் பண்ண ஹீரோ கிட்ட இன்னொரு எவிடன்ஸும் இருக்கு. ஹீரோ கல்பிரிட்டோட வீட்ல இருந்து அவன் கைப்பட எழுதின ஒரு துண்டு சீட்டை எடுத்துட்டு வந்தாருல்ல, அந்த சீட்ல இருக்க அவனோட ஹேண்ட் ரைட்டிங்கையும் படத்துல கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே ப்ராசிக்யூட்டர் கல்பிரிட் அவன் குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு போறதுக்காக ஒரு ஃபார்ம் எழுதுனதா சொன்னாங்கல்ல, அந்த ஃபார்ம்ல இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கையும் மென்ஷன் பண்ணி பார்த்தா ரெண்டுமே வேறையா இருக்கு. சோ அந்த ஃபார்ம் எழுதுனது கல்பிரிட் இல்ல. இத நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்கிட்டதும் அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. பிளாஷ்பேக்ல கல்பிரிட் எழுதுனதா சொன்ன ஃபார்ம் அன்னைக்கு நைட்டு உட்காந்து கல்பிரிட்டோட அம்மா தான் எழுதிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு குற்ற உணர்ச்சி. கல்பிரிட் சின்ன வயசா இருக்கும்போது நம்ம பண்ண ஒரு தப்புனாலதான் இப்ப வரைக்கும் நம்ம பையன் அவனோட வாழ்க்கையை வாழ முடியாம கஷ்டப்படுறான். இன்னமும் கூட கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கிற நிதி தொகையை நம்ம வேலைக்கு போறதுனால தானே இவனால வாங்க முடியல. சோ நம்ம இந்த உலகத்துல இல்லனா இவனுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும்னு குடும்பத்துல இருந்து பையனை பிரிக்கிறதுக்காக இவங்க ஒரு லெட்டர் எழுதிருக்காங்க. ஆனா அதை பார்த்த கல்பிரிட்டோ நாமா நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க போமான்னு அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இவனோட ரூமுக்குள்ள போயிட்டு இவங்க ஆசையா வாங்கி கொடுத்த கிளவுஸ மாட்டிக்கிட்டு ஹீரோ இவனோட வீட்ல இருந்து ஒரு துண்டு சீட்டை எடுத்துட்டு வந்தாருல்ல, அந்த துண்டு சீட்டை எழுதிட்டு இருந்திருக்கான். அப்ப இவனுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டிருக்கு. என்ன சவுண்ட் ஆகுதுன்னு இவன் வெளியே வந்து பார்த்தா இவனோட அம்மா தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக பால்கனில இருந்து கீழே குதிக்க ரெடியா இருக்காங்க. அத பார்த்த கல்பிரிட்டுக்கு உயிரே போயிடுச்சு. மதர் என்ன பண்றேன்னு இவன் கிட்ட போறதுக்குள்ளேயே அவங்க குதிக்கிறாங்க. நல்ல வேலை எப்படியோ இவனோட 2 கையில அவங்க காலை புடிச்சிடுறான். அவங்க தான் சாகணும்னு முடிவே எடுத்துட்டாங்களே. சோ எந்தவித அசைவும் இல்லாம போன மாதிரி அப்படியே தொங்கிட்டு இருந்திருக்காங்க. இதத்தான் 6வது மாடியில இருந்து ஆப்போசிட்ல செக்யூரிட்டி கார்டும் பாத்துருக்காரு. அம்மாவை எப்படியாவது மேல இழுத்துலான்னு கல்பிரிட் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இவனுக்கு கையும் சரியில்லை, போட்டிருந்த கிளவுஸும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா இவனோட கையில இருந்து இவங்க அம்மா நழுவி அவங்களும் கீழே விழுந்திருக்காங்க. கூடவே இவனோட கிளவுஸும் விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே இவன் அம்மா கீழே விழுறப்பதான் அங்க இருந்த ஏசியோட கம்ப்ரஸர்ல இவங்களோட தலை அடிச்சு இவங்க தலையில அந்த காயமும் வந்திருக்கு. அம்மா கீழே விழுந்ததும் அவங்கள காப்பாத்துறதுக்கு குடுகுடுன்னு படிக்கட்டுல ஓடி வந்துட்டு இருந்தவன் போற வழியிலேயே எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு கால் பண்ணி என் அம்மாவுக்கு அடிபட்டுருச்சு சீக்கிரம் வாங்கன்னு புலம்பிக்கிட்டு இந்த டென்ஷன்லயே கேரா ஆகி விழுந்திருக்கான். இவன் தலையிலயும் அடிபட்டிருக்கு. இந்த காரணத்தினாலதான் இவனுக்கு அன்னைக்கு நைட்டு நடந்த எல்லாமே மறந்து போச்சு. சோ கல்பிரிட் இதுல எந்த தப்பும் பண்ணல. இவனோட அம்மாவே தான் சொந்தமா அவங்க சாகணும்னு முடிவெடுத்து கீழே விழுந்திருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்டவங்க அடுத்த நாள் கோர்ட்ல ஜட்ஜ் தண்டனை கொடுக்க போறப்போ நாங்க ஒரு கருத்து சொல்லணும்னு 7 ஜூரிஸும் ஒரே நேரத்துல கைய தூக்குறாங்க. டேய் பிற்கால பித்துக்குளிஸ், என்னடா உங்களுக்கு பிரச்சனைன்னு 7 பேரையும் தனியா கூட்டிட்டு போன ஜட்ஜ் இவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க 7 பேரும் இவங்க கண்டுபிடிச்சத ஜட்ஜ் கிட்ட சொல்றாங்க. சொல்லியுமே ஜட்ஜ் அதை காதல வாங்காம அங்க இருந்து கிளம்புறப்போ இதுக்கு முன்னால ஜட்ஜ் ஹீரோ கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த இப்ப ஹீரோ திரும்பவும் ஜட்ஜ் கிட்ட சொல்லி ஜட்ஜுக்கு ஞாபகப்படுத்துறாரு. அதாவது முதல்ல ஹீரோ லேடி ஜட்ஜுக்கு முன்னால உட்கார்றப்போ லேடி ஜட்ஜ் சொன்னாங்கல்ல, சட்டம்ன்றது குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்காக மட்டும் இல்லப்பா, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது
கூடாதுன்றதுக்காகவும் தான் அதை ஹீரோ இப்போ சாட்டையில் அடிச்ச மாதிரி ஜட்ஜு கிட்ட சொன்னதும் இதை கேட்டுக்கிட்டே தீர்ப்பு கொடுக்க போன ஜட்ஜி 7 ஜூரிஸும் சொன்ன காரண காரியங்களை ஆராய்ஞ்சு கடைசியா கல்பிரிட் நிரபராதின்னு அவனை விடுவிச்சிடுறாங்க. அதோட 7 ஜூரிஸும் வேலை முடிஞ்சிருச்சுன்னு கிளம்புறாங்க. ஹீரோவும் அவரோட லோன் மேட்டரை பாக்குறதுக்கு விறுவிறுன்னு கோர்ட்ல இருந்து ஓடுறாரு. சுத்தி இருக்க யாரையும் கண்டுக்கல. அப்படி ஓடிட்டு இருக்க ஹீரோவை பார்த்த ஜட்ஜி இவன் ஒருத்தன் மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல இருக்க உண்மை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, எல்லாத்தையும் பண்ணிட்டு சத்தமே இல்லாம போறான் பாரு அப்படின்னு ஹீரோயே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க இங்க சீனை கட் பண்ணி அப்படியே பிரசன்ட் டேக்கு வந்தா 2008ல எப்ப முதல்ல ஜூரிஸ கூட்டிட்டு வந்தாங்களோ அன்னையில இருந்து இன்னைய தேதி வரைக்கும் எந்த ஒரு கேஸா இருந்தாலும் சரி ஜூரிஸ் இல்லாம நடக்கிறதே இல்ல. இப்பவும் ஒரு கேஸுக்கு வேற யாரோ ஒரு 8 பேரை ஜூரிஸா கூட்டிட்டு போக அப்படியே இன்னொரு பக்கம் இந்த கோர்ட்டோட சவுத்துல மாட்டிருக்க ஒரு போட்டோவை காட்டுறாங்க. கொரியாவுல முதல் முறையா ஒரு கேஸ்ல 8 பேர் ஜூரிஸா கலந்துக்கிட்டாங்கன்னா அது இந்த 8 பேர் தான். அப்பவே 8 ஜூரிஸையும் ஒன்னா நிக்க வச்சு போட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த போட்டோவுக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சு ஃபீல் குட்டான எண்டிங்கோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.